ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த செடியை எப்பயாவது பார்த்துருக்கீங்களா? இந்த செடியோட பெனிஃபிட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக இந்த செடியை விட்டு வைக்க மாட்டீங்க. இந்த செடியை சரியான அளவில் ஆயுர்வேத முறைப்படி நம்ம பயன்படுத்தணும்னா நம்ம உடம்புல இருக்கிற எத்தனையோ நோய்களை குணப்படுத்த முடியும். முக்கியமா ஆண்களுக்கு இருக்கிற ஆண்மை குறைபாடு பிரச்சனைக்கு இது ஒரு வரம் அப்படின்னு தான் சொல்லணும். அத்தனைக்கும் இந்த செடி என்னது, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற டீடைல்ஸை இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோல இப்ப நீங்க பார்க்குற செடியோட பேர் துத்தி செடி. இந்த செடி பெரும்பாலும் கிராமப்புறங்கள்ல வயக்காட்டு பகுதிகளில் அதிகமா இருக்குது. இந்த செடியோட இலை, காய், பூ, தண்டு, வேர் எல்லாத்தையுமே எப்போதுல இருந்தே ஆயுர்வேதத்துல பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இத தெலுங்குல அதிபலா அப்படின்னும் ஆங்கிலத்துல இந்தியன் மேலோ அப்படின்னும் கூப்பிடுவாங்க. இதை உங்கள் ஊரில் இந்த செடியோட பேர் என்னவா கூப்பிடுவாங்கங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த செடி ஒன்று இருந்தாலே போதும், நம்ம வாழ்க்கையில் எந்தவித நோய்கள் வராமல் காப்பாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த குளிர்காலத்தில் வர சளி, இருமல், காய்ச்சல் இருந்தால் இந்த ஒரு இலையை பயன்படுத்தியே குணப்படுத்திடலாம். அதே மாதிரி சுவாச சம்பந்தமான பிரச்சனை இருந்தாலோ, கிட்னில கல் இருந்தாலோ, இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு இந்த செடி ரொம்ப அற்புதமா பயன்படுது. இப்ப சொன்ன எல்லா பிரச்சனைகளுக்குமே துத்தி இலைய 10 இருந்து 15 இலையை எடுத்துட்டு வந்து அதை தண்ணியில நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை ஒரு பேன்ல 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊற்றி நம்ம அலசி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த இலைகளையும் போட்டு நல்லா பாதியா வர்ற வரைக்கும் வத்த வைக்கணும். அதுக்கப்புறமா இதை வடிகட்டி உங்களுக்கு தேவைப்பட்டா இதோட கற்கண்டையோ இல்ல வெல்லத்தையோ சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு உடல் சூடு அதிகமா இருக்குதா, உங்களோட உடல் சூட்டை குறைக்கிறதுக்கும் இந்த துத்தி இலை கஷாயம் அற்புதமா பயன்படுது. அது மட்டும் இல்லாம முழங்கால் வலி, வீக்கத்தால கஷ்டப்படுறவங்க கொஞ்சமா துத்தி இலையை எடுத்துட்டு வந்து அதை நைஸா பேஸ்டா பண்ணிக்கணும். அதோட கொஞ்சம் கடுகு எண்ணெயை கலந்து அதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த இடத்துலலாம் வீக்கம், வலி இருக்குதோ அந்த இடத்துல அப்ளை பண்ணணும். நம்ம சருமத்துக்கு மேல வர்ற வீக்கத்தையும் குறைக்கிற சக்தி இந்த இலைக்கு நிறையவே இருக்குது. கொஞ்சம் துத்தி இலையை எடுத்துட்டு வந்து அதை வேக வச்சு அந்த இலைய வீக்கம் இருக்கிற இடத்துல வச்சு நல்லா கட்டிடணும். இன்னும் யாருக்கெல்லாம் காயம், புண் இருக்குதோ அவங்க இந்த இலைய பேஸ்டா பண்ணி அந்த இடத்துல அப்ளை பண்ணீங்கன்னா காயம், புண் முழுவதுமா மறைஞ்சிரும். ஏதாவது விலங்குகள் கடிச்சிருச்சுன்னா, அதாவது நாயோ, பூனை, குரங்கு, இந்த மாதிரி எந்த விலங்கு கடிச்சாலும் இந்த இலையோட சாரை 2 ஸ்பூன் குடிச்சதுக்கு அப்புறமா அதே மாதிரி அந்த இலையோட சாரை காயத்துக்கு மேல அப்ளை பண்ணிட்டு இந்த இலைய அந்த காயத்துக்கு மேல வச்சு ஒரு கட்டு கட்டிட்டீங்கன்னா இது அந்த விஷக்கடிக்கு முதலுதவியா வேலை பண்ணுது. முழங்கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, முதுகு வலி இருக்கிறவங்க இந்த துத்தி இலை செடியை பயன்படுத்தினீங்கன்னா இந்த எல்லா வலிகளுக்குமே செக் வைக்கலாம். இதுக்கு துத்தி இலையை எடுத்து நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு அதோட கொஞ்சமா கடுகு எண்ணெயையும் கலந்து அடுப்புல வச்சு அது கருப்பா மாறுற வரைக்கும் பாயில் பண்ணணும். இந்த எண்ணெயை வடிகட்டி எங்கெல்லாம் உங்களுக்கு வலி, வீக்கம் இருக்குதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணுறப்போ உங்களோட முழங்கால் வலி, முதுகு வலி மாயமாக மறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பைல்ஸ் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கும் இந்த துத்தி இலை அற்புதமான மருந்து. ரத்த மூலம் இருக்கிறவங்கன்னா இந்த இலையை நல்லா வேக வச்சு அந்த தண்ணியை குடிச்சாலே போதும், அது மாயமாக மறைஞ்சிரும். பெண்களுக்கு யூரினல் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா இந்த இலையை வேக வச்சு அந்த தண்ணி நல்லா குளிர்ந்ததுக்கு அப்புறமா அந்த தண்ணியை வச்சு கிளீன் பண்ணீங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷனே இருக்காது. துத்தி இலையில ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணங்கள் அதிகமா இருக்குது. இந்த துத்தி இலை நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. இப்ப சொல்ல போற இந்த ரெமடி ஆண்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஆண்கள்ல யாரெல்லாம் மலட்டுத்தன்மை, ஆண்மை குறைபாடு பிரச்சனையால கஷ்டப்படுறாங்களோ அவங்க 10 கிராம் துத்தி இலை பொடி
10 கிராம் கற்கண்டு, 10 கிராம் சதாவரி பொடி, இந்த 3 பொடியையுமே சம அளவுல எடுத்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொடியை நைட்டு தூங்குறப்போ 1 கிளாஸ் பால்ல 1 ஸ்பூன் வீதம் மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா ஆண்களுக்கு இருக்கிற விரைப்புத்தன்மை, மலட்டுத்தன்மை, ஆண்மை குறைபாடு, விந்தணுக்களோட எண்ணிக்கை குறைபாடு, இது எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும். இந்த மாதிரி தொடர்ந்து 10 நாட்களுக்கு பண்றப்பவே எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்குது. யூரின் இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கிறவங்க இந்த ட்ரிங்கை ஒரு நாளைக்கு 3 கிளாஸ் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்றப்போ இன்ஃபெக்ஷன் சரியாகிறதோட கிட்னில இருக்கிற கல்லும் யூரின் வழியா வெளியில வரும். சொத்தைப்பல், வாய் துர்வாசனை பிரச்சனையால கஷ்டப்படுறவங்க இந்த தண்ணியால வாயை கொப்பளிச்சிங்கன்னா வாய் துர்வாசனை பிரச்சனை முழுவதுமா குணமாகும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இலை உங்களுக்கு எங்க கிடைச்சாலும் கண்டிப்பா விட்டுறாதீங்க. இவ்வளவு விதமா யூஸ் ஆகிற இந்த செடியை கண்டிப்பா பயன்படுத்துங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஹோம் ரெமெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care, bye.